Hello everyone, welcome back to my channel. Today, let's learn about modal verbs. Modal verbs என்பன நிறைய பேருக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வேர்ப்ஸ். ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் டோட்டல் மாடல் வேர்ப்ஸோட ஃபுல் பிக்சரை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். After this video, you won't get any confusions about the modal verbs. So what are the rules for the modal verbs and in which type of sentences we are using modal verbs? அதே போல் மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸுக்கும் எப்படி மீனிங் வருது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ while you are watching. First, what are the modal verbs? We can see 9 modal verbs in English: can, could, may, might, will, would, shall, should, must. What are the rules of modal verbs? Never be used with themselves. Need a main verb. ஒரு மாடல் வேர்பை நாங்கள் ஒரு சென்டென்ஸில் தனியான வேர்பாக யூஸ் பண்ண முடியாது. அதோடு சேர்ந்து இன்னொரு மெயின் வேர்ப் வரணும். அந்த மெயின் வேர்ப் V1 ஃபார்மில் யூஸ் பண்ணப்படணும். ப்ளஸ் மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிய சென்டென்சஸை நாங்கள் நெகட்டிவாக பேசும் பொழுது அந்த மாடல் வேர்புக்கு தான் நாட் சேர்க்கணும். ஓகே, வேறு எந்த விதமான ஆக்சிலரி வேர்ப்ஸும் அங்கே ஜாயின் பண்ணுவது இல்லை. கேன் அப்படின்னு சொன்னால் கேன் நாட், தட் இஸ் அ நெகட்டிவ் ஃபார்ம். அதே போல் கொஸ்டின்ஸ் உருவாக்கும் பொழுது மாடல் வேர்பை தான் நாங்கள் கொஸ்டின் ஸ்டார்ட்டில் கொண்டு வந்து அந்த சென்டென்ஸை உருவாக்கணும். கேன் யூ கம், இந்த மாதிரி கேன், could இவற்றை தான் நாங்கள் சென்டென்ஸில் முன்னாடி கொண்டு வரணும், அதை கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றுவதற்கு. அதே போல் மாடல் வேர்ப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான ஃபார்ம்ஸ் இருக்காது. மற்ற நார்மல் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இவற்றுக்கு வெவ்வேறு ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகே, ட்ரிங்க் அப்படின்னா ட்ராங்க், ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கும். பட் இந்த மாடல் வேர்ப்ஸ்க்கு அவ்வாறான டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்காது. கேன், கேன்ஸ், கேனிங், கேன்ட், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்காது. அது எப்போவுமே கேன் என்பதாகத்தான் யூஸ் பண்ணப்படும். ஸோ இவற்றை மைண்டில் வச்சுக்கொண்டு நாங்கள் மாடல் வேர்ப்ஸை அடுத்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறது இப்படியான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ டூ யூ நோ தேட் ஒரு மாடல் வேர்ப் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷயங்களை பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணப்படும். அது மட்டுமல்லாமல் வெவ்வேறான மாடல் வேர்ப்ஸ் ஒரே விடயத்தை பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணப்படும். ஸோ லெட்ஸ் see what they help to convey. Ability, possibility, advice, permissions, obligation, conditions. இவை அனைத்தையும் பேசுகிறதுக்கு நாங்கள் மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு எந்த மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணப்படுது என்ற விஷயத்தை இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபிலிட்டி. அபிலிட்டினா திறன், முடியும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பேசுகிறதுக்கு 2 மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். கேன், குட். கேன், குட் இந்த 2 மாடல் வேர்ப்ஸும். கேன் என்பது நிகழ்காலம், எதிர்காலம், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், இந்த 2 காலங்களையும் முடியும் என்று சொல்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம். அதே போல் இறந்த காலம், ஓகே, பாஸ்டில் ஒரு விஷயம் எனக்கு முடிஞ்சது என்று சொல்கிறதுக்கு குட் யூஸ் பண்ணுவோம். இட் மீன்ஸ் கேனோட பாஸ்ட் ஃபார்ம் குட். ஐ கேன் ஸ்பீக் 3 languages. She can play the piano. ஸோ நிகழ்கால திறன். I could run fast when I was a child. She could do 50 push-ups when she was young. ஸோ இறந்த கால திறன். ஸோ அபிலிட்டி பற்றி பேச கேன், குட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டின்னா ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்குமா என்பதற்கான சாத்தியப்பாடு. ஸோ ஒரு விஷயம் கண்டிப்பாக 100% ஷுவராக நடக்கும், அதாவது தட் ஹேஸ் பீன் ஷெட்யூல்டு. ஒரு ஷெட்யூல் பண்ணப்பட்ட விஷயத்தை பேசினாங்க மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவது இல்லை. எதை யூஸ் பண்ணுவோம் என்று கேட்டால் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஷீ இஸ் கம்மிங் டுமாரோ, அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆக்ஷனாக இருந்தால் நாங்கள் ஷீ இஸ் கம்மிங் டுமாரோ இப்படி சொல்லுவோம், 100% ஷுவர். பட் 100% ஷுவர் இல்லை என்ற விஷயத்தை பேசுகிறதுக்கு நாங்கள் மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். நடக்கலாம் அப்படின்ற மீனிங்கில்.
ஒரு 90% ஷுவராக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணி பேசலாம். ஷி மஸ்ட் கம் டுமாரோ, அவள் கண்டிப்பாக வரணும். நெக்ஸ்ட் ஷால் இனையும் யூஸ் பண்ணலாம் ஒரு 80% ஷுவராக இருந்தால். அதே போல் 70% ஆக இருந்தால் ஷுட், வில் இவற்றை யூஸ் பண்ணுவோம். 60% கேன், 50 ஒரு ஹாஃப் ஷுவர், பட் வி கான் see it ப்ராப்பர்லி. ஓகே, கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்ற பட்சத்தில் குட், மே இவற்றை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை விட எங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் குறைவுன்ற பட்சத்தில் மைட் இவற்றை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் கொடுத்திருக்கிறது ப்ராபபிலிட்டி குறைந்து கொண்டு போகிற ஆர்டரில். பட் பர்சன்டேஜ் இந்த அளவு தான் அப்படின்றங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. பட் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்களை பேச, இந்த அளவு ப்ராபபிலிட்டி உள்ள விடயங்களை பேசத்தான் நாங்கள் இந்த மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? அதே போல் 0%, அதாவது ஒரு விஷயம் நடக்காது, கண்டிப்பாக நடக்காதுன்ற பட்சத்தில் நாங்கள் கேனாட், குட் நாட் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பேசலாம். ஷீ கேனாட் கம் டுமாரோ, நாளைக்கு அவளால் வர முடியாது, தட் இஸ் ஷுவர். 0% தான் சான்ஸ் இது வரதுக்கு. தென் we can use she cannot come, she could not come, இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு விஷயத்தை ஊகிக்கிற பட்சத்தில் ஸ்பெக்யூலேஷன் என்று சொல்வோம். ஒரு விஷயத்தை பார்த்து நாங்கள் ஊகிக்கிறோம் இது நடக்குமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை, பட் நாட் 100% ஷுவர். அதுலேயும் நடக்கிறதுக்கான சாத்தியம் கூடவா இருக்கிற பட்சத்தில் நாங்கள் மஸ்ட், ஷுட் இவற்றை யூஸ் பண்ணுவோம். I smell bread baking. There should be a bakery nearby. This must be Sarah's house. இப்போ கண்டிப்பாக இப்படி இருக்கணும் என்று சொல்ல நாங்கள் ஷுட், மஸ்ட் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுவோம். குறைந்த ப்ராபபிலிட்டி இருக்கிற பட்சத்தில், அதாவது நடக்கிறதுக்கான சாத்தியம் குறைவு அப்படின்ற பட்சத்தில் மைட், குட் இவற்றை யூஸ் பண்ணி நாங்கள் பேசுவோம். திஸ் மைட் பி சாராஸ் ஹவுஸ், இது சேராவோட வீடாக இருக்கலாம், பட் ரொம்பவே குறைவு, ஷுவர் இல்லை, ரொம்பவே ஷுவர் இல்லாத ஒரு விஷயத்தை பேச பட்சத்தில் நாங்கள் மைட் அல்லது குட் இனையும் யூஸ் பண்ணலாம். ஹீ குட் கம் டுடே, அவன் இன்று வரலாம் அப்படின்னு சொல்ல குட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுவதற்கு, அட்வைஸ் பெறுவதற்கு இது ரெண்டுக்குமே நாங்கள் மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிவிங் அட்வைஸ், கண்டிப்பான அட்வைஸஸ் கொடுக்க நாங்கள் மஸ்ட், ஷுட் இவற்றை யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் add more vegetables on your meal. You must do some exercise to reduce your fat. இந்த மாதிரி. நெக்ஸ்ட் குட் யூஸ் பண்ணி நாங்கள் எப்படியான அட்வைஸ் கொடுப்போம்னு சொன்னால் விருப்ப தேர்வுடனான ஆலோசனை, ஆப்ஷன் கொடுப்போம். நீங்கள் விரும்பினா செய்யுங்க, கண்டிப்பானது அல்ல. யூ குட் கோ ஃபார் அன் அவுட்டிங் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். அதே போல் மைட் வச்சு நாங்கள் அட்வைஸ் பண்ணும்போது விச் இஸ் வெரி ஃபோர்மலான அட்வைஸ் கொடுக்க மைட் யூஸ் பண்ணுவோம். யூ மைட் அரேஞ்ச் ஆல் த ஃபைல்ஸ் இன் அ ப்ராப்பர் ஆர்டர். கேன், மே இவற்றை வச்சு அட்வைஸ் பண்ணலாம், பட் விச் இஸ் informal. You can add some more salt to the salad. You may join with us for the weekend. அதே போல் ஷால் யூஸ் பண்ணி நாங்கள் கொஷின் ஃபார்மில் சஜஷன்ஸ் முன்வைக்கலாம். திஸ் இஸ் லைக் an advice. Shall we go to the balcony so that we can get some fresh air? So that is like a suggestion. ஷாலோட கொஷின் ஃபார்ம். அதே போல் ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், வுட், குட் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எங்களுக்கு அட்வைஸஸ் கேட்கலாம். வுட் யூ சஜஸ்ட் மீ அன் ஐடியா டு இம்ப்ரூவ் மை ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ்? குட் யூ டெல் மீ ஹவ் டு ரெடியூஸ் மை ஃபேட்ஸ்? லைக்வைஸ் நாங்கள் அட்வைஸஸ் கேட்கலாம். வுட், குட் இவற்றை வச்சு. ஷுட் வச்சு நீங்கள் கொஸ்டின் ஃபார்மில் அட்வைஸ் கேட்கலாம். ஷுட் ஐ பை திஸ், நான் இதை வாங்கணுமா? ஷுட் ஐ வேர் திஸ் ட்ரெஸ் ஓ தி அதர் ஒன், இதை போடவா அதை போடவா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ளவா அதை போடவா அப்படின்னு நாங்கள் ஒரு அட்வைஸை கேட்குறோம் கொஸ்டின் ஃபார்மில் ஷுட் வச்சு. ஷுட் ஐ லீவ் ஹியர், நான் இங்கேருந்து போகணுமா? வி ஆர் ஆஸ்கிங். நெக்ஸ்ட் இன்னொருத்தருக்கு நாங்கள் ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறதுக்கும் மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆஃபரிங் ஹெல்ப், கேன் ஐ ஹெல்ப் யூ அல்லது could I help you, may I help you, shall I help you இந்த மாதிரி கொஷின் ஃபார்மில் நாங்கள்
கேன் குட் மே ஷால் இவற்றை வச்சு கேட்கலாம். ஹெல்ப் பண்ணட்டுமா, உங்களுக்கு இதை நான் கொண்டு வந்து தரட்டுமா, கேன் ஐ கேரி திஸ் ஃபார் யூ, குட் ஐ கேரி திஸ் ஃபார் யூ, மே ஐ கேரி திஸ் ஃபார் யூ, ஷால் ஐ கேரி திஸ் ஃபார் யூ. இவை எல்லாமே நாங்கள் கேட்கக்கூடிய விதங்கள். அதே போல் வில் வுட் யூஸ் பண்ணியும் நாங்கள் ஹெல்ப்ஸ் ஆஃபர் பண்ணலாம். ஐ வில் டூ திஸ் ஒர்க் ஃபார் யூ, ஐ வுட் டூ திஸ் ஒர்க் ஃபார் யூ. பட் அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னண்டா, வில் இஸ் இன்ஃபார்மல், வுட் இஸ் ஃபார்மல். அதே போல் ஷல் யூஸ் பண்ணி நாங்கள் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறதும் தட் இஸ் வெரி ஃபார்மல். அதே போல் தான் ஃப்யூச்சர் ப்ராமிசஸ், நான் நாளை உங்களை மீட் பண்ண வருவேன், இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவது. இதுக்காக நீங்கள் வில் யூஸ் பண்ணணும். ஐ வில் கம் டுமாரோ டு மீட் யூ, I will call you in the evening. Those are future promises. You have to use will to make future promises. Next, permissions. To give permissions, you may use can, could, may. Three of these. இந்த மூன்றையும் யூஸ் பண்ணி நீங்கள் permissions கொடுக்கலாம். You can go to the party if you finish the homeworks. ஸோ கேன் இஸ் இன்ஃபார்மல். இன்ஃபார்மல் இடங்களில் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க கேன் யூஸ் பண்ணணும். குட் விச் இஸ் ஃபார்மல் அண்ட் கிவ்ஸ் ஆப்ஷன்ஸ். யூ குட் யூஸ் மை கம்ப்யூட்டர் இஃப் யூ நீட். உங்களுக்கு விரும்பினா இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஃபார்மல் ஆஸ் வெல் ஆஸ் ஆப்ஷன், அதாவது கண்டிப்பு இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய பெர்மிஷன். மே விச் இஸ் வெரி ஃபார்மல், which is very formal. You may use my computer to complete your assignment. இப்போ ஃபார்மலான இடங்களில் நீங்கள் மே வச்சு பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். அதே போல் பெர்மிஷன் கேட்குறது, ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன், அதுக்கு நீங்கள் கேன், குட், மே, வில், வுட் இவை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். கேன் இஸ் இன்ஃபார்மல். கேன் ஐ லீவ் திஸ் பிளேஸ், தட் இஸ் இன்ஃபார்மல். குட் விச் இஸ் வெரி பொலைட் அண்ட் ஃபார்மல். குட் ஐ லீவ் த கிளாஸ். May which is formal. May I leave this place for a while. Will informal. Will I leave? Would is very polite. Would I leave? So would which நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான questions, sentences இவை எல்லாமே polite ஆனதாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பேசக்கூடியதாக இருக்கும். would அப்படின்ற மாடல் verb. நெக்ஸ்ட் obligations, கடமைகள். நான் கண்டிப்பாக ஒரு விடயத்தை செய்யணும் என்கிற பட்சத்துலேயும் நீங்கள் இந்த மாடல் வேர்ப்ஸை தான் யூஸ் பண்ணணும். மஸ்ட் விச் இஸ் ஃபார் ஸ்ட்ராங் இன்டர்னல் ஆப்ளிகேஷன், நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற சொல்கிறதுக்கு, நானாக நினச்சி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு. ஐ ஹாவ் அ டூத்ஏக் ஸோ ஐ மஸ்ட் மீட்ஸ் த டென்டிஸ்ட் இன் தி ஈவினிங். அப்போ நான் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை மீட் பண்ணணும். அப்போ அது நானாக நினச்சி சொல்லக்கூடிய விஷயம், தட் இஸ் இன்டர்னல் ஆப்ளிகேஷன். ஷுட் என்பது ஆப்ளிகேஷன் வித் ரெக்கமெண்டேஷன், இன்னொருத்தர் சொன்னதுக்காக நான் செய்யக்கூடியது. ஐ ஷுட் கோ டு த கிளாஸ் டுடே அதர்வைஸ் ஐ வுட் பி பனிஷ்ட். ஒரு வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் காரணமாக, இல்லைண்டா உங்களை பனிஷ் பண்ணுவேன் என்று சொன்னாங்க என்ற ரீசனுக்காக நான் போகிறேன், கண்டிப்பாக நான் போகிறேன். ஐ ஷுட் கோ, நான் கண்டிப்பாக போகணும் என்று சொல்கிறது. அதே போல் நாங்கள் இதே மாதிரியாக கண்டிப்பாக செய்யணும் என்றதுக்காக ஹாவ் டு என்றதையும் மாடல் வேர்ப் மாதிரியே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஐ ஹாவ் டு கோ, நான் கண்டிப்பாக போகணும். பட் இது நாங்களாக நினச்சி செய்யக்கூடிய விஷயமாக இருக்காது, வெளி ஒருத்தரோட தூண்டுதல் காரணமாக செய்கிறதாக இருக்கும். ஓகே, மை மதர் ஃபோர்ஸ்ட் மீ டு கோ டு த கிளாஸ் டுடே ஸோ ஐ ஹாவ் டு கோ. என்னோட மதர் ஃபோர்ஸ் பண்ணினா, அதனால் நான் கண்டிப்பாக போகணும் என்று சொல்ல ஹாவ் டு என்றதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே போல் நெகட்டிவ் ஆப்ளிகேஷன், செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதற்கு மஸ்ட் நாட், ஷுட் நாட், இது ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். யூ மஸ்ட் நாட் touch the things in the museum. You should not use the phone in school. Okay, அதே போல் cannot, could not, இது ரெண்டுமே நீங்கள் கூடாது என்றதுக்காக யூஸ் பண்ணணும். ஓகே, cannot என்பது ப்ரெசண்டில் ஒரு விஷயம் செய்யக்கூடாது என்றதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதே போல் you cannot spit here.
குட் நாட் என்பது நாங்கள் கேனோட பாஸ்ட்ன்றதால இறந்த காலத்தில் செய்ய முடியாமல் போனது என்ற விஷயத்த சொல்ல யூஸ் பண்ணுவோம். அதே போல் நெக்ஸ்ட் கண்டிஷனல். கண்டிஷன்ஸோட சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் இந்த மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி பேசுவோம். அது ஹைப்போதெட்டிக்கலான கண்டிஷன்ஸ், ஹைப்போதெட்டிக்கல் கற்பனையான விஷயங்களை பேசுகிறதுக்கு நாங்கள் மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ காட் ஃப்ரீ ஐ குட் கம். இஃப் ஐ காட் ஃப்ரீ ஐ குட் கம். கண்டிஷனல் சென்டென்சஸில் நாங்கள் கற்பனை ரீதியான சில விஷயங்களை சொல்கிற பட்சத்தில், ஒரு கண்டிஷன் சொல்கிற பட்சத்தில் அதை நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ காட் ஃப்ரீ, இஃப் ஐ காட் ஃப்ரீ டைம் ஐ குட் கம். ஐ குட் கம். If I got more money, I would travel around the world. எனக்கு நிறைய பணம் கிடைத்தால் வேர்ல்ட் ஃபுல்லாக சுற்றுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், நடக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் கற்பனையில் நடந்தால் என்று பேசுவதற்கும் இந்த மாடல் வேர்ப்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஐ குட் கம். ஸோ இந்த குட் அண்டு யூஸ் பண்ணப்பட்ட இடத்துல வுட் என்றும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இஃப் ஐ காட் ஃப்ரீ டைம் ஐ வுட் கம். இஃப் ஐ காட் more money I would travel around the world. ஸோ இன்றைய நாள் நாங்கள் நிறைய மாடல் வேர்ப்ஸோட யூஸஸை பார்த்தோம். ஓகே, மாடல் வேர்ப்ஸை வச்சு உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய வீடியோஸ், இவற்றை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது என்ற வீடியோஸும் என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ அவற்றையும் நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம். அதே போல் மாடல் வேர்ப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். ஓகே, ஸோ டோன்ட் forget to subscribe to my channel and click onto the bell icon to get new videos. அத்தோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லெட்ஸ் மீட் வித் another lesson. Until that, take care.